சமையல் தெரியுமா? என்ன சமையல்? மட்டன் குழம்பும் ரைஸும். இன்னைக்கு உமன்ஸ் டே ஸ்பெஷலாக என் வீட்டுக்காருக்கு நான் செஞ்சு தரணும். ஓகே ஓகே, மட்டன் என்ன வாங்கிட்டோம்னா மட்டன் 1/2 கிலோ மட்டன் வாங்கியிருக்கோம். சரியா? நல்லா எலும்பும் நல்லி எல்லாம் கலந்த மட்டன். ஓகே, அப்புறம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்புக்கு நல்லி நல்லி இல்லை, அது என்னது, மார்கண்டம் எலும்பு கொஞ்சம் வாங்கிட்டாங்க. மார்கண்டம் எலும்பு இது சூப்புக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ சூப்பு வச்சு குடிச்சிட்டு நம்ம கீ ரைஸ் செய்ய போகிறோம். ஓகே, இதை வாஷ் பண்ணிக்கலாமா? இதில் வந்து கறி போட்டாச்சு, வெங்காயம் தக்காளி போட்டாச்சு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு சீரகம் தட்டி எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கலாம். சும்மா கொத்தமல்லியை பிச்சு போட்டுடலாம். ஓகே, மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம். மஞ்சத்தூள் போட்டு சூப்பை க்ளோஸ் பண்ணி ஒரு குக்கரில் வச்சாச்சு. வச்சுட்டு அதுக்கப்புறமா மட்டன் குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர்லேயே தாளித்து விட்டுறலான்னு எண்ணெய் ஊற்றினேன். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 வெங்காயம் அதையும் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணுறேன். எப்போவுமே நல்லா வெங்காயத்தை ஃப்ரை பண்ணுறதுல தாங்க டேஸ்ட்டே இருக்குது. நானும் நிறைய இதில் பார்த்துருக்கேன். வெங்காயத்தை சரியாக வதக்கலைன்னா அந்த டேஸ்ட்டே வராது. அதனால் வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் 2 தக்காளி, நல்லா பெரிய தக்காளி வச்சுருந்தேன். ஸோ அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மட்டனை எடுத்து இது ஒரு 1/2 கிலோ மட்டன் அதை அப்படியே எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் நேரம் பெரட்டி விட்டு கொஞ்ச நேரம் அப்படி பெரட்டி விட்டோன்னா அந்த கலர் மாறும் பார்த்திங்களா, கொஞ்சம் மட்டன் அந்த ஃப்ளஷ்லேருந்து கொஞ்சம் அப்படியே வெள்ளை கலராக மாறும். அந்த அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டு அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டேன். அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து அரைப்போம்ல, அந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டேன். அப்புறம் ஒரு ஜாரில் வந்து தேங்காய், கசகசா, சோம்பு, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 4 முந்திரி இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க, நான் அதை காமிக்க மறந்துட்டேன். அப்புறம் தனியாத்தூள், வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு, நம்ம குழம்புக்கு எவ்வளோ வைக்க போகிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு மட்டன் மசாலா மட்டும் நான் ஆட் பண்ணியிருந்தேன். மட்டன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் விசில் போட்டு ஒரு 6-7 விசில் வரட்டும். அதுக்குள்ளே அதை ஒரு சைடில் வச்சுட்டு இன்னொரு பெரிய குக்கரில் நெய் விட்டுக்கிட்டேன். நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் முந்திரி, நிறைய முந்திரி ஆட் பண்ணணும். கொஞ்சம் பே லீவ்ஸ் இருந்தால் போடலாம், என்கிட்ட இல்லை, அதனால் வெறும் டேரெக்டாக முந்திரியை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் முழு முந்திரியாக இருக்கிறதுனால அதை பிரித்து போட்டுட்ருந்தேன். ஆட் பண்ணிவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நீல வாக்கில் ஒரு 4 பச்சை மிளகாவை நல்லா வதக்கிட்டு
அதுக்கப்புறமா நம்ம வந்து 4 வெங்காயம் வந்து நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ப்ரௌனாலாம் ஆகக்கூடாது. ஏன்னா கீ ரைஸ் வெள்ளையாக இருக்கணும். ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா ரைஸோட கலர் மாறிடும். அதனால் கொஞ்சம் நல்லா அது லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் அதை வதக்கிட்டு சூப்பும் ரெடி ஆகிடுச்சு. சரி சூப் என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி உமன்ஸ் டே ஸ்பெஷல் தாங்க. உமன்ஸ் டேவை நம்ம மட்டும் கொண்டாடக்கூடாது. நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்ம என்ன இன்றைக்கி சமைச்சு தரோமோ அதை தான் நான் உமன்ஸ் டே செலிப்ரேஷனாக பார்க்குறேன். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து என்னை விமனாக கொண்டாடுறாங்க. ஸோ என்னோடய ப்ரைடே அவர் தான். அதனால் வந்து நான் அவருக்காக தான் எனக்கு ஸ்பெஷலாக சமைச்சேன். அவருக்கு கீ ரைஸும் மட்டன் குழம்பும் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இன்றைக்கி வந்து நான் அவருக்காக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவருக்கு சூப்பு கொடுத்துட்டு வந்து சைடு கேப்பில் நம்மளும் லைட்டாக சூப்பெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சீரக சம்பா அரிசி வந்து எப்படி செய்யணும்னா, 1 கிளாஸ் சீரக சம்பா அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வைக்கணும். ஸோ இதுதான் அளவு. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சா கூட அதை மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். இல்லைன்னா குழஞ்சிரும். பார்த்து கவனமாக செய்யணும். நான் சொல்கிற மாதிரியே பண்ணுங்கள். நான் 1 கிளாஸுக்கு 1.5 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிருக்கேன். ஆனால் இதை எப்படி கணக்கு பண்ணோன்னா, இந்த தண்ணி வந்து அரிசி போட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், அரிசியை நான் கழுவி போட்டுறேன். அரிசி வந்து மேலே வரணும். அதாவது இந்த தேங்காய் பால் வற்றி அந்த அரிசி மேலே வரும் பார்த்திங்களா, அந்த தண்ணியும் அரிசியும் மேலே ஈக்குவலாக வரும்போது நம்ம தம்மில் வச்சிட்டோன்னா சாப்பாடு குழையவும் செய்யாது, சூப்பராக வரும். ஸோ இதுதான் கணக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டாலும் அந்த அரிசி மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணோன்னா கண்டிப்பாக குழையவே குழையாது. இப்போ அரிசி போட்டாச்சு. தேவையான சால்ட்டெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ சாப்பாடு மேலே வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே விசில் விட்டு கொஞ்ச நேரம் திரும்ப அடுப்பை ஆன் பண்ணி விடுங்க. கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி ஆன் பண்ணி விட்டிங்கன்னா எப்போவுமே கறி குழம்பெல்லாம் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் கொதிச்சதுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருந்தேன். அதுக்கப்புறமா இப்போ அரிசியும் தண்ணியும் வற்றி மேலே வந்துருச்சு. ஸோ வந்த உடனே வாழை இலையை நல்லா போட்டு குக்கரை நல்லா மூடிடுங்க. மூடிட்டு கீழே ஒரு தவா வச்சுட்டு மேலே வச்சு விசில் போடுங்க. பட் விசில் வராது. 10 நிமிஷம் அப்படியே தம்லேயே சிம்மில் வச்சு விட்டுறணும். ஸோ 10 மினிட்ஸ் நம்ம டைம் பார்த்து ஓப்பன் பண்ணோன்னா சூப்பரான கீ ரைஸ் ரெடி ஆகிடும். ஸோ இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு ஸ்பெஷல். பார்த்துடலாமா எப்படி வந்திருக்கு ரைஸுன்னு? சூப்பரான கீ ரைஸு, சாதம் உடையாமல், நல்ல சீரக சம்பா, தேங்காய் பால், முந்திரி எல்லாம் போட்டு சூப்பராக மணக்க செஞ்சாச்சு. அப்புறம் மட்டன் குழம்பும் செஞ்சாச்சு. சரி, நீங்கள் யாரெல்லாம் உமன்ஸ் டேக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்கள அசத்துனீங்க, என்னெல்லாம் சமைச்சிங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.